இன்றைக்கி வந்தது இந்த போர் மோட்ரு ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துருக்காங்க. நாம் வந்து பார்க்கும்போது போர் மோட்ரு உள்ளே சிக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்புறம் நாம் வந்து அது ரொம்ப நேரம் ஓரியாட்டம் பண்ணி ராடெல்லாம் விட்டு அடித்து அப்புறம் தான் மோட்டர் ரிலீஸ் பண்ணி வெளியே எடுத்துருக்குறேங்க. நீட்டாக வெளியே வந்துருச்சு. அப்புறம் இது என்ன காரணத்தினால போர் மோட்டர் உள்ளே சிக்கி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் வந்து நிலமட்டத்திலிருந்து 1/2 அடி கீழே இருக்குதுங்க. மழை பெஞ்சு தண்ணி பூரா போருக்குள்ளேயே போயிருக்குது. அப்புறம் அந்த கல் மண்ணை பூரா அடிச்சுட்டு போய் போர் மோட்டர் உள்ளே சிக்கிருச்சு. போர்வெல் எடுக்கிறவங்க இதை தெரிஞ்சுக்கங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா, நான் இதை சொல்லிடுறேங்க. கரெக்டாக வெள்ளாமை டைமில் இந்த மாதிரி ஆகி போச்சுன்னா அப்புறம் வெள்ளாமையும் சேர்த்து கெட்டு போயிரு. அதனால ஒரு அடி கேசிங் வந்து நிலமட்டத்திலிருந்து மேலே இருந்துருச்சுன்னா மழை தண்ணி உள்ளே போகாமல் இருக்குங்க. போர்வெல் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துடும். செலவு பெரிய செலவாக வச்சுட்ருங்க. அதனால இது ஒரு சின்ன வேலை தான். ஒரு வரி கல்லை வச்சு மேலே ஹைட் பண்ணி விட்டிங்கனாவே போர் எப்பவும் சேஃப்டியாகவும் இருக்குது. உழவு ஓட்டும்போது ஏதாச்சும் வண்டி வாகனம் படாமையும் இருக்குங்க. மோட்டர் உள்ளே சிக்கிற செலவு இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்குது. அதை பார்த்து சரி பண்ணிக்கங்க. நன்றி.